சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பிளாஷா ஓய்வு கூடத்தின் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை மீனம்பாக்கம் விமானத்தில் உள்நாட்டு முனையம் 1வது முனையம் அருகே வருகை பயணிகளின் வருகை பகுதியிலிருந்து பிக்கப் பாயிண்ட் மல்டி லெவல் கார் பார்க்கிங் பகுதிக்கு மாற்றப்பட்டது. இதனால் பயணிகள் நீண்ட தூரம் நடந்து செல்வதற்காக அவர்களுக்கு இலவச பேட்டரி வாகனங்களும் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பயணிகள் மிகவும் சிரமப்படுவதாக இருந்த புகார்களின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 1வது முனையம் அருகே பிளாசோ ஓய்வு கூடம் அமைக்கப்பட்டது. இந்த ஓய்வு கூடம் சகல வசதிகளோடும் நவீன வசதிகளோடும் கொண்டு பயணிகளுக்காக அமைக்கப்பட்டது. இந்த கூடம் கடந்த அக்டோபர் மாதம் 2024 முடிக்க வேண்டும். முடித்து இந்த பணிகள் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் அந்த பணிகள் மிக காலதாமதமாக நடந்து வருவதால் தற்போது அந்த பணிகள் முடிவு வராமல் இருக்கிறது. இந்த பணிகள் விரைவாக முடித்து வரும் ஜனவரி மாதத்துக்கு இந்த பிளாசோ ஓய்வு கூடத்தை திறக்கப்பட வேண்டும் என்றும் இங்கு சொந்தமாக வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு அவர்கள் பிக்கப் பாயிண்ட் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் விமான நிலைய அதிகாரிகளுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.